ஹோம்மேட் சிக்கன் பரோட்டா, முட்டை பரோட்டா எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஏன்னா இதில் அந்த அளவுக்கு அத்தனை விஷயங்கள் நம்ம சேர்த்த போகிறோம். ஸோ ஆரம்பிச்சிருவோம். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம், பெருசும் கூட. ஸோ எல்லோரும் இன்டிமேஷன் போய் வந்துடுவீங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இன்டிமேஷன் நான் அனுப்பிவிட்டேன், முன்பே அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ணுறோம், கடலெண்ணெய் முதல்ல, சரிங்களா, கிரவுண்ட் நட் ஆயில். ஸோ ஆரம்பத்திலே கரெக்டாக தேவையானதாக ஊற்றிக்கலாம். ஸோ கிரவுண்ட் நட் ஆயில் வழக்கம் போல் அந்த ஆயில் ஹீட் ஆகியில் நம்ம அதைய என்ன பண்ணுறோங்க, சுக்கு போட்டு உடச்சிக்க போகிறோம். ஸோ 3 சிட்டிகை சுக்கு. ட்ரை ஜிஞ்சர் பவுடர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறோம் கிரவுண்ட் நட் ஆயிலுக்குள்ளே. கடலை எண்ணெயில் ட்ரை ஜிஞ்சர் பவுடரை போட்டு உள்ளே உடச்சிருக்கிறோம் முதல்ல. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான மூலிகை தெளிவாக பார்த்துக்குங்க, என்னது, அருகம்பில் பொடி. ஏன்னா நைட்டு நேரம் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இது வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அருகம்பில் பொடியும் அதில் போட்டாச்சு. ஸோ தி பெஸ்ட்டாக பண்ணி முடிஞ்சது. இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வேண்டியது வெங்காயம். எப்போ நீல வாக்கில் செய்வோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா குறுக்கு வாக்கில் அறுத்துருக்குறோம் 2 பெரிய வெங்காயம். ஓகேங்களா, நல்லா வதக்கிக்கலாம். நல்லா நோட் பண்ணிக்கங்க, நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப வதக்கிடக்கூடாதுங்க, கொஞ்சம் நறுக்கு இருக்கணும். நல்லா வதக்கிறதுங்கிறது என்ன படுறத சொன்னேன் நான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மற்றதுக்கெல்லாம் வதக்கிற மாதிரி வதக்கிடாதீங்க. நறுக்கு இருக்கணும். நம்ம இந்த பரோட்டா சாப்பிடல, ஆனால் பச்சை வாசம் போயிருக்கும். ஓகேங்களா, அப்போனா தான் நம்ம சொல்கிற மாதிரி பலனை பெற முடியும், குறிப்பாக மலச்சிக்கல் இல்லாமல். நெக்ஸ்ட்டு என்னது, தக்காளி. 3 சின்ன சைஸ் தக்காளி, நாட்டு தக்காளி தாங்க, ஆப்பிள் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம 3 அணத்தை போட்டிருக்கிறோம். இதுவும் அப்படி தான், ரொம்ப வதங்கக்கூடாது. காரணம் என்னன்னு தெளிவாக பார்த்துக்குங்க, ரொம்ப வதங்கக்கூடாது. பச்சை வாசம் போனால் போதும். இதில் உள்ள அந்த ரிச் விட்டமின் சி அந்த எண்ணெயோட கலங்கின உடனே நம்ம அடுத்த ப்ராசஸுக்கு போயிடணும். ரொம்ப வதங்கிடக்கூடாது. நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போது இந்த பரோட்டா பிச்சு வச்சுருக்கிறேன், பார்த்துக்குங்க. முந்தைய இதில் நஞ்சு நீக்கிய பஞ்சு பரோட்டா சுட்டு அந்த பரோட்டாவிலிருந்து தான் பிச்சு எடுத்திருக்கேன். இப்போது சிக்கன் கிரேவி 2 நாள் சுண்டுனது. இப்போ இதை எடுத்து தான் ஊற்ற போகிறேன், பார்த்துக்குங்க. இதிலிருந்து ஊற்றணும், சிக்கனோடு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வெறுங்குழம்பு. இந்த 2 நாள் சுண்டுன சிக்கன் குழம்புல தான் இருக்குது விஷயம். நம்ம சாப்பிடக்கூடிய பரோட்டாவை ஜீரணப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த சிக்கனை நல்லா மண்டையோடு சேர்த்து தட்டி பொடி பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா. இப்போ பெருசில் வச்சு நல்லா இந்த சிக்கன் குழம்புல வேகட்டும். இந்த பச்சை வாசம் போன பெரிய வெங்காயமும் இந்த தக்காளியும். ஓகேங்களா, இதில் நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்கிறத தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம இதைய கொத்து பரோட்டாவாகவும் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம். பவுன் ஃபுட்ஸில் எடுத்து போடுற வெர்ஷனாக வருது. ஜெம்சியில் பார்க்குறவங்க ஒருவேளை உங்களுக்கு கிளாரிட்டி இது வரல, லைவில் ஏதாவது விட்டு இடையில மிஸ் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஜெம்சி சேனல் லோகோவை கிளிக் பண்ணி, பவுன் ஃபுட்ஸில் நம்ம பவுனம்மாவுடைய லோகோ தான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பவுன் ஃபுட்ஸ்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை போட்டுங்க. ஒரு நாட்களில் அப்லோட் ஆகிரும். ஏன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியும் 4 GB 5 GB. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதைய பக்குவமாக கொதி வந்தாச்சுங்களா. இந்த அளவுக்கு எப்பவுமே ட்ரை பண்ணுவோம். இப்போ கொத்து பரோட்டாவை போடுறதுனால ட்ரை பண்ண வேண்டாம், சரிங்களா. இப்போது நம்ம இந்த பரோட்டாவை போட போகிறோம். சிக்கனில் ஏற்கனவே வெங்காயம் இதையும் போட்டிருக்கிறோம், இன்னும் உப்பு போடல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, உப்பு முதல்ல இங்கேயே போட்டுருங்க. அதை போட்டிங்கன்னா ஒவ்வொரு பக்கம் மாறி இதாயிரும். ஸோ உப்பு தேவையான அளவு, சால்ட் வறுத்து பொடி பண்ணது. ஸோ அதையும் நல்லா கலக்கி விட்டு உப்பு நல்லா கலக்கிட்டோம். ஸோ வேறு லெவலில் இருக்கும். பொறுமையாக பார்க்கணும், நிகழ்ச்சி பெருசு. அதனால தான் நம்மளுடைய வழக்கமான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லாமல் தட்டி காய் போட்டு போயிட்டுருக்கேன் வரிசையாக. இப்போது அருமையாக ஒரு அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்க மாட்டேங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம உப்பு போட்டாச்சுங்களா. இப்போது அடுத்து இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிறது இந்த அளவுக்கு கிரேவியாக இருக்கையிலே உள்ளே போட்டுருங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடியது கொத்து பரோட்டா. திரும்பவும் சொல்கிறேன், நம்ம செய்யக்கூடியது கொத்து பரோட்டா. எங்கம்மா கறி துணி எல்லாத்தையும் தூக்கிட்டு எங்கே இருக்குது, எடு. 7 மணி நேரம் தூரத்தில் தள்ளி வச்சுட்டீங்கன்னா எங்கே இருந்துருச்சு, எங்கள் ஆள்கிட்ட இருக்கிற கொண்டு அதை கூட. இப்போ பாருங்கள், டக்குன்னு அடுத்தது
இந்த கிரேவி காயறக்குள்ள எல்லாத்து மேலேயும் அப்ளை பண்ணிக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, அனல் தெறிக்கும். இப்போது நல்லா பண்ணிக்கணும். எதற்காகனா இப்போ அடுத்தது செய்யக்கூடிய ப்ராசஸ் அவ்வளவு விஷயம். ஸோ இதில் அந்த சொதப்பு கொஞ்சம் ஏறணும். அப்படின்னா தான் நம்ம மொறுன்னு சுட்ட பரோட்டாவும் ஜீரணத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ அடுத்தது நம்ம செய்ய வேண்டிய விஷயத்துக்கும் போகும். சரிங்களா? இப்போது இது வந்து முட்டை பரோட்டா, சிக்கன் கிரேவி முட்டை பரோட்டா. ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ போட போகிறதில்ல. என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து முதல்ல கொத்து பரோட்டாவாக கொத்திட்டு வரோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடை மாதிரி பெருசாக அந்த இதெல்லாம் வைக்க முடியாது இல்லைங்க. கூடிய விரைவில் நம்ம ராக்கெட் அடுப்பில் அந்த மாதிரி கடை மாதிரியே வச்சு தெறிக்க விடலாம். இப்போ நம்ம இந்த சொதப்போட என்ன பண்ணலான்னா கொத்திட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறமும் ப்ராசஸ் இருக்குது. தெளிவாக இருங்க, அப்படியே கட் பண்ணிடாதீங்க, நிகழ்ச்சி பெருசு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் அங்கே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு இதையே ரெண்டாவது மாற்றுறேன். கட் பண்ணிடக்கூடாது, அப்படியே இருக்கணும். குடும்ப உறவுகள் அப்படியே இருங்க. உங்களுக்காக இதோ கொத்துறதுக்கான இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து இப்போ நம்ம கொத்தி எடுத்துக்க போகிறோம். கவனமாக பாருங்க. ஓகேங்களா? ஸோ கொத்த போகிறோம். அந்த சொதப்போட இருக்கணும், ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது. இப்போ இதிலிருந்து எடுத்து ஓகேங்களா, நல்லா தள்ளி விட்டுருங்க. இந்த சூடு ஆறக்குள்ளேயே டம்ளர் இந்த மாதிரி விளிம்பு இப்படி கத்தி மாதிரி இருக்கிற டம்ளர் இருக்கு இல்லைங்களா, இதை வச்சுக்கிட்டு நீ தாளம் போட்டால் சரி. அந்த சொதப்போட இருக்கணும். சிக்கன் பீஸுகளும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம். ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கங்கே அருமையாக கட்டாயிரும். நம்ம என்னதான் பிச்சு இருந்தாலும் செட் ஆகியிருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம வேறு லெவலில் எங்காவது பெருசாக இருக்குதான்னு பார்க்குறோம். சிக்கன் பீஸும் அற்புதமாக இதாகிடுச்சு. இங்கே ஒன்று எலும்போடு இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ எல்லாமே அருமையாக நம்ம தட்டி விடுறோம். ஸோ இவ்வளவுதான். இப்போ இதை என்ன பண்ணுறோம், திருப்பி எடுத்துகிட்டு போய் இப்போ மறுபடியும் நம்ம அங்கே போகிறோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கடப்பாகத்தை வாங்கி வச்சிங்கன்னா வேறு லெவலில் நம்ம கொத்து பரோட்டா செஞ்சுக்கலாம். சரிங்களா? தெளிவாக பார்த்துங்க. இனி திருப்பி அங்கே போகிறோம். மேலே என்னென்னமெல்லாம் கூட சேர்த்து போகிறோங்கிறதையும் தெளிவாக பாருங்கள். என்ன தருமை குடும்பத்தில் வேறு லெவலில் வீட்டிலேயே செய்து அசத்தலாம். உங்கள் வீட்டில் கணவர் குழந்தைகள் எல்லாம் இதுக்கெல்லாம் அடிமைனா அவங்க நம்மளை விட்டுட்டு ஏமாற்றிட்டு போய் சாப்பிட்றாங்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கிற மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ இது அற்புதமான பக்குவத்தில் தயாராகிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம், திருப்பியும் ஓவர் டு அந்த அடுப்பு இருக்கிறது. ஓகே, திருப்பியும் நான் அங்கே போயிட்டு கேமரா வாங்க எடுத்துகிட்டு போகிறேன். பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க. வாங்க, அப்படியே இங்கே போய்க்கலாம். இப்போ உங்களுக்கு வழக்கம் போல் தயார் பண்ணிடலாங்களா?